நீங்கள் அந்த கோழியோ ஆடுக்கோ மசாலா போட்டு வறுத்து அது உணவு சார்ந்த பிரச்சனையாக இருக்காது, கொலை சார்ந்த பிரச்சனையாக மாறி இருக்கும். இது என் மதத்தில் சொல்லுது. ஷிட்ஸு நாயை தூக்கி கொதிக்க கொதிக்க சுடு தண்ணியில் தூக்கி போட்டேன். அந்த நாயை சமைச்சு சாப்பிட்டுட்டேன். இப்போ இந்த மாடு தன்னோட குழந்தைக்காக சுரந்த பால் மேல 0% உரிமை இருக்கு. கண்ணை நோண்டி பிச்சை எடுக்க விடுறேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் வந்துட்டு கொல்ல வேண்டிய நிலைமை வரலாம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு நீங்க புதுசா எந்த ட்ரேடிங் ஆப் சேஃபா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதோ ரிஃபாஃபெக்ஸ் இருக்கு, தமிழ் கஸ்டமர் கேர் இருக்கு, ஈஸி டெபாசிட், ஃபாஸ்ட் வித்ட்ராவல் கொடுக்குறாங்க. உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க ரிஃபாஎஃப்எக்ஸ். ஹாய் ஹலோ வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் விஜய் வீரா. இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னா சமரன் தாமரை அவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம அனிமல்ஸ் பற்றி டீட்டெயிலாக நம்ம ஒரு விவாதம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். சாப்பிட்டீங்களா ப்ரோ? சாப்பிட்டோம் ப்ரோ. என்ன சாப்பாடு? மத்தியானம் சாப், சோயா சாப். சோயா சாப். ஓகே. என்கிட்டலாம் கேட்க மாட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க? நீங்கள் என்ன ப்ரோ சாப்பிட்டீங்க? நான் மட்டன் பிரியாணி, சிக்கன் லாலிபாப், எக்கு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம். ஓகே. ஃபுல்லாக நான்வெஜ் தான். மகிழ்ச்சி. நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான் தாவரம் சார்ந்த உணவு முறை அப்படின்னு சொல்லலாம். ஏன் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க? சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு ஒன்றும் பழக்கம் இல்லை. ரெண்டாவது அது சார்ந்த எனக்கு கொஞ்சம் அறம் சார்ந்த கருத்துக்கள் இருக்குது. அறம் சார்ந்து தவிர்க்கணும் ஏன் அப்படிங்கிற. ஏன் அந்த ரீசன்? எல்லாருமே சாப்பிட்றாங்க. வெஜ் ஹோட்டலோட நான்வெஜ் ஹோட்டல்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஏன் வெஜ்ஜை விரும்புகிறீங்க? அது நான் இதை நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறத விட விலங்குகளை பயன்படுத்திக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் பண்ணால் தப்புனா அதை நான் விலங்குகளுக்கும் பண்ண மாட்டேன். அது என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? விலங்குகளோட உரிமைகள் நம்ம மீறுறது, விலங்குகளை சுரண்டுறது, மனிதர்களுக்காக விலங்குகள் படைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் பண்ணுற எல்லாத்தையுமே நான் எதிர்க்கிறேன். இப்போ நான் சாப்பிட்டேன், பிரியாணியே சாப்பிட்டேன். அதனால் எனக்கு என்ன நெகட்டிவிட்டி வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் உங்களுக்கு அதனால் எந்த நெகட்டிவிட்டியுமே கிடையாது. ஆனால் உங்களால் வேற ஒருத்தருக்கு அந்த நெகட்டிவிட்டி வருது இல்லையா? ஏன் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் வந்ததுன்னா அதில் எனக்கு பிரச்சனையே இல்லை. அது உங்கள் பர்சனல் சாய்ஸுங்கிற அடிப்படையில் போயிடும். ஓகே. ஆனால் நம்மளோட சாய்ஸஸ்னால வேற ஒருத்தங்களோட உரிமைகள் மீறப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு அறம் சார்ந்த பிரச்சனையாக மாறிடுது. ஓகே. இப்போ நீங்கள் அந்த கோழியோ ஆடுக்கோ பதிலாக ஒரு மனிதனை கூட அடித்து சாப்பிட்டுட்டு அதே மசாலா போட்டு வறுத்து சாப்பிட்டா அதே ப்ரோட்டீன் கிடைக்கும், அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும் என் உணவுன்னு நீங்கள் வாதம் பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல அது வேற ஒருத்தரோட உரிமை மீறலாம் மாறிடுச்சு. ஓகே. அது உணவு சார்ந்த பிரச்சனையாக இருக்காது, கொலை சார்ந்த பிரச்சனையாக மாறி இருக்கும். மனிதன் கொலை ஓகே. இப்போ மனிதன் இருக்கிறதுனால மனிதனுக்கு பேச தெரியுது, அறிவு இருக்குது, சட்டம் கொண்டு வந்திருக்கான், மனிதனை கொல்லக்கூடாது ஓகே. இப்போ விலங்குகளை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லை இல்லையா? இது நாங்கள் சட்ட ரீதியாகவே வரல. சட்டத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டாலும் அறம் ரீதியாக அது தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. அது அறமுக்கே வருவோம். இப்போ நான் சாப்பிட்றதுனால எனக்கு எதுவும் பாதிப்பு வருமா நான்வெஜ் சாப்பிட்றதுனால? அது நான் எனக்கு தெரியாதுங்க. நான் டாக்டர் கிடையாது, நான் ஒரு என்விரான்மெண்டல் கிடையாது. பாதிப்பு மீன்ஸ் அந்த மாதிரி கேட்கல. இப்போ ஒரு உயிரை கொட்டுறதுனால எனக்கு சொல்லுவாங்கள்ல கர்மா, எனக்கு அது மாதிரி விஷயங்களை நம்பிக்கை கிடையாது. நான் அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் என்றைக்குமே வைக்கவே மாட்டேன். இது என் மதத்தில் சொல்லுது அதனால நீ பண்ணக்கூடாது, இது ஆன்மீக ரீதியாக தப்பு அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் பண்ணுறது வந்துட்டு அடக்குமுறையின் அடிப்படையில் வருது. எந்த காரணத்துக்காக ஜாதி கொடுமை தப்பு, இனவெறி தப்பு, பாலின பாகுபாடு தப்போ அதே வகையில் நம்ம மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து விலங்குகளுக்கு பண்ணுறது அடக்குமுறை, பிரிவினைவாதம். சரி ப்ரோ, இப்போ ஒரு செல்ல பிராணியா இல்லை ஆசையாக வளர்க்குறாங்க, அந்த உயிரினத்தை கொல்றது தப்பு அப்படின்னு ஒத்துக்கலாம். உணவுக்குனே தயாரிக்கப்படுற அனிமல்ஸை, பேர்ட்ஸை வந்து கொல்றது தப்பு இல்லையே? உங்களுக்கு டாக்ஸ்னா இன் ஜென்ரல் பிடிக்கும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஷிட்ஸு நாயை தூக்கி கொதிக்க கொதிக்க சுடு தண்ணியில் தூக்கி போட்டேன். ஓகே. நான் பண்ணது சரியா தப்பா? நீங்கள் பண்ணது தப்பு. ஏன்னா நீங்கள் அறம் பேசுகிறீங்களே. நான் அதனால தப்பா இல்லை உங்கள் அறத்தின் சார்பில் தப்பா? நான் அறம் பேசாத ஒருத்தனே வச்சுக்கோங்களேன். இப்போ அது என் கண்ணு முன்னாடி நான் வளர்த்த ஒரு உயிர், நான் பாசமாக வளர்த்ததுன்னா அது எனக்கு தப்பா படும். பட் யாருமே பார்க்காத ஒரு இடத்துல நான் இப்போ நாய் காணுப்பா எங்கே அவன் போய் கொன்னானா வளர்த்தானான்னு எனக்கு தெரியாது, நான் விட்டுனா அதை பற்றி நான் ஃபீல் பண்ணிட்டு சே காணாமல் போச்சு அப்படின்ட்டு போயிடுவேன். நான் ரோட்டில் போகிற ஒரு நாயை பிடிச்சி சுடு தண்ணியில் தூக்கி போடுறேன். இப்போ நான் பண்ணுறது சரியா? சரியில்லை. உங்களுக்கு அந்த நாயை பர்சனலாக தெரியலனாலும் அது பர்சனலாக தெரியலனாலும் ஒரு உயிரை வந்து கொடுமைப்படுத்தும் போது எனக்கு வந்து தப்பு அப்படின்னு. இப்போ அந்த நாய்க்கு ஏதோ ஒரு வகையில் உரிமைகள் இருக்குன்னு சொல்கிறீங்களா? நம்ம மனிதனால இயல்பாகவுமே மனசாட்சி பொறுத்தும் விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு தான் இருக்குது. சட்டம்னு ஒன்று இல்லைனாலும் நான் ஒரு நாயை தூக்கி சுடு தண்ணியில் போட்டால் அந்த நாயோட உரிமைகளை நான் மீறேன், நீங்கள் ஒத்துப்பீங்களா?
ஒத்துப்பீங்க. அப்ப விலங்குகளுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு உரிமைகள் இருக்கு. ஓகே, அதை நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா? ஏதோ ஒரு வகையில இருக்கு. இப்போ இந்த நாயை சுடுதண்ணியில போட்டுட்டு நீங்க என்ன தப்புன்னு தான் சொல்றீங்க. நான் என்ன பண்றேன், ஆனா அந்த நாயை சமைச்சு சாப்பிட்டுட்டேன். இப்ப கொன்னா பாவம் தின்னா போயிடுச்சா? இப்ப அது அபியூஸ் கிடையாதா? அபியூஸ் தான். ஆனா எனக்கு சரியா தப்பாங்கிறது ரெண்டு மைண்டா இருக்கு. இப்ப கொசு கடிக்குது, நீ அடிச்சு கொண்டிருப்பீங்க, அது தப்புங்கிறீங்களா ரைட்டுங்கிறீங்களா? எனக்கு அதுல பிரச்சனை தெரியல. என்ன பிரச்சனை தெரியும்? கொசு அது ஒரு உயிர் தானே. நான் என்ன ஆதரிக்கிறேன், எதை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். நான் மனித ஆதிக்கத்தை எதிர்க்கிறேன். மனித ஆதிக்கம் இந்த இடத்துல இது எனக்கு மனித ஆதிக்கம் சார்ந்த பிரச்சனையா தெரியல. நான் அந்த கொசுவை வந்துட்டு எனக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ப்ரீட் பண்ணியோ பயன்படுத்திக்கிட்டோ அந்த மாதிரி ஒரு கமாடிஃபிகேஷன் பண்ணலை, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலை. என்னை வந்துட்டு பாதிக்கிற ஒருத்தங்களை என்னோட தற்காப்புக்காக நான் பண்றேன். நீங்க சொன்னது உண்மை. அடிக்காம பண்றதுக்கான வழிகள் இருக்கு. அந்த வழி இல்லை அப்படிங்கிறப்ப ஒருத்தன் அடிச்சிட்டான்னு வைங்களேன், என் மேல ஒரு கொசு உட்காந்துருச்சு, நான் டக்குன்னு ஐயோ எனக்கு டெங்கு வந்துடக்கூடாது அப்படின்னு அடிச்சிட்டேன்னு வைங்களேன், அந்த இடத்துல அந்த கொசுவை நான் அடக்குமுறை பண்ணல, என் தற்காப்புக்கு என்ன வேணுமோ பண்ணேன். இப்போ நீங்கள் திடீர்னு இங்கேருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு என்னை பார்த்து இப்படி குத்துறதுக்கு வந்தீங்கன்னு வைங்களேன், ஐயோ துரத்தி விட்டுக்கலாம், எதுக்கு இது பண்ணிட்டு நான் பார்க்க மாட்டேன். என்ன தற்காத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த செகண்ட் நான் பண்ணிவிடுவேன். சரி, இப்போ அதே வச்சுக்கிறோம், உங்கள் இதே வச்சுக்கிறோம். இப்போ என்னை பாதிக்குது, அதனால நான் கொள்கிறேன். இப்போ ஒருத்தனுக்கு வந்து நான்வெஜ் தான் சாப்பிடணும், உணவுக்காக ஒரு கோழியை ப்ரீட் பண்ணுறான். நீங்கள் பேசினது தான் சொல்கிறேன். இப்போ அவன் எனக்கு தேவையில்லை, நான் பிஸ்னஸாக பண்ணுறேன், உணவுக்காக மேக் பண்ணுறேன், அது ஏன் தப்புன்னு சொல்கிறீங்க நீங்கள்? என்னோட தேவைக்காக இதுக்காகவே உருவாக்கி ஒருத்தரோட உரிமைகளை மீறுறதும் ஒன்றுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றா எனக்கு தெரியல. இல்லை, நான் ஒன்றுன்னு சொல்ல வரல, அது தப்பான்னு நான் கேட்குறேன். எனக்கு அந்த இடத்துல அது தப்பாக தான் படுது. ஏன்னா அந்த இடத்துல அவங்க என்னோட உரிமைகளை மீறுறதுக்கு யாருமே முயற்சி பண்ணல. நானாக அவங்களை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்து அவங்களோட உடலை எனக்காக உருவாக்கப்பட்ட மாதிரி நான் பயன்படுத்திக்கிறேன் பாருங்க. ஓகே, ஒரு சிம்பிள் டெம்ப்ளேட் என்னன்னா அந்த இடத்துல மனித குழந்தைங்களை வச்சு பாருங்க, நான் அதை ஆதரிக்க மாட்டேன். இப்போ எனக்கு வந்து ரெண்டு மைண்டாக இருக்குது. நீங்கள் வந்து விலங்குகளை கொல்றது தப்புங்கிறீங்களா இல்லை தப்பே இல்லைங்கிறீங்களா? ரெண்டு விதமாக நீங்கள் பேசுகிறீங்களோ அப்படிங்கிறது எனக்கு எதுனே கிளாரிஃபை ஆகலை. நான் மனிதன், நீ மனிதன் அல்லாத பிற விலங்கு. உன் மேலே நான் ஏறி சவாரி செய்வேன், உன்னை கூண்டில் அடைச்சி வச்சு நான் வசூல் பண்ணுவேன், உன்னோட தோலை உரித்து நான் வந்துட்டு ஷூ பெல்ட்டெல்லாம் பண்ணிப்பேன், உன்னை சுடு தண்ணியில் போட்டு நான் பட்டு எடுப்பேன், உன்னை துண்டு துண்டாக வெட்டி நான் வந்துட்டு மசாலா போட்டு சாப்பிடுவேன், உன்னோட தாய்ப்பால் எடுத்து நான் வந்துட்டு தயிர் சாப்பிடுவேன் அப்படின்றது வந்துட்டு எனக்கு அடக்குமுறையாக தெரியுது. அந்த இடத்துல மனிதன் இருந்தால் நான் ஆதரிக்க மாட்டேன். பாலுங்கிறது வந்து கொல்லலையே, அது ஒரு விலங்குலேருந்து எடுக்கிற ஒரு இதுதானே, அது ஏன் நீங்கள் வந்து அறம்னு சொல்கிறீங்க? அறம் இல்லைன்னு அறம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஏன்னா ஆமாம், உண்மை பாலுக்காக மாடை யாரும் கொள்றது இல்லை தான். இதே தான் என்கிட்ட ஒருத்தர் பால் பின்னாடி வன்முறை இருக்குன்னு சொன்னப்போ நான் சொன்னது பால் தானே, மாடை கொள்றது இல்லை. நமக்கு என்ன சிந்திக்க வேண்டிய விஷயம், நமக்கான கேள்வி என்ன அப்படின்னா, அடிப்படையில் பால் என்றால் என்ன? பால் அப்படிங்கிறது ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு அந்த குழந்தைகிட்ட பல்லில்லாதப்ப கொடுக்குற உணவு. இது வந்துட்டு மாடு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா பாலூட்டிகளுமே பண்ணுது. இப்போ என்னோட அம்மா எனக்காக சுரந்த பால் மேலே எனக்கு எவ்வளோ உரிமை இருக்குன்னு கேட்டிங்கன்னா 100% நான் சொல்லுவேன். அதே மாதிரி அந்த மாடு தன்னோட குழந்தைக்காக சுரந்த பால் மேலே அந்த கண்ணுக்குட்டிக்கு 100% உரிமை இருக்குது. அந்த அம்மா தன்னோட குழந்தைக்கு சுரந்த பால் மேலே எனக்கு 0% உரிமை இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த பால் சொந்தம் கிடையாது. இது அடக்குமுறை தான், கொல்றது கிடையாது, அடக்குமுறை. ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் வந்துட்டு கொல்ல வேண்டிய நிலைமை வரலாம், நீங்கள் சொன்ன மாதிரி தற்காப்புக்காக கொல்ற நிலைமை வரலாம். அந்த இடத்துல அது எனக்கு அறம் சார்ந்த பிரச்சனையாக தெரியல. உணவுக்காக நான் ஒரு பண்ணை ரெடி பண்ணி கோழி ரெடி பண்ணி கண்டிப்பாக பண்ணுறேன், தப்பு எப்படி தப்பு? இப்போ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைங்கள வந்துட்டு ஒரு சாதியின் அடிப்படையில் பிரித்து இந்த குழந்தைங்களை மட்டும் நான் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற பேரில் எடுத்துகிட்டு வந்து கண்ணை நோண்டி பிச்சை எடுக்க விட்றேன். ஸோ நீங்கள் சொன்ன இவ்வளோ நேரம் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம ஒரு சர்க்கிளில் எடுத்துகிட்டு வந்து ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தோம்னா பிரச்சனை பாதிக்கப்படுறவங்களோட ஸ்பீஷீஸ், சிற்றினம். இப்போ பிரச்சனை என்னவா மாறிடுச்சுன்னா, நீங்களும் நானும் மனிதனாக பிறந்துட்டோம், நம்ம 2 பேருக்கு ஒரு உரிமை. கோழி ஆடு மாடெல்லாம் கோழி ஆடு மாடாக பிறந்ததுனால ஒரு உரிமை. சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட் ஒன்று இருக்குது. As a child, I used to go to zoos because I loved animals. As an adult, I don't go to zoos because I love animals. சரி, நீங்கள் உங்கள் தப்புங்கிறீங்கன்னா கவர்மெண்ட்டே வச்சுருக்கேன், கவர்மெண்ட் பண்ணுற எல்லாமே கரெக்டாக இருந்துங்களா? இன்னைக்கு நான் வந்துட்டு MIT அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் பண்ணி முடிச்சுட்டு கையோடு இங்கே வந்து ஜாயின் பண்ணி வேலை பார்க்குறேன் அப்படின்னா நாங்கள் அதை பண்ணிட்டு தான் இருக்கோம்னு அர்த்தம். அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்னால் என் வாழ்க்கையில் ஒரு சிங்கத்தை பார்க்க முடியாத நிலைமை வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அந்த சிங்கத்தை பிடிச்சி கூண்டில் போடுறது சரியாயிடாது. முதல்ல தனிப்பட்ட மனிதன் மாறணும், அதுக்கு அடுத்து அவனை சுற்றி இருக்கிற சமூகம் கொஞ்சமாக மாறும். மாறி வரப்போ தான் கவர்மெண்ட் மாறும். அப்போ அந்த ஓட்டு போட வேண்டிய மனிதர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, நான் இதை எதிர்க்கிறேன்,
இதுக்கு நீ வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிற யாருக்கும் நான் ஓட்டு போட மாட்டேன். விலங்குரிமைகளை வந்துட்டு பொலிட்டிக்ஸ்குள்ளே கொண்டு வரணும் நம்ம கண்டிப்பாக. கவர்மெண்ட் பாலிசிஸில் ஆமாம் நாங்கள் விலங்குரிமைகளை ஆதரிக்கிற ஒரு கட்சி அப்படிங்கிற நிலைமை கண்டிப்பாக வரும். இப்போ நம்மளை கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யார் மனுஷக்கறி நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனித இறைச்சி கிடைக்கும் ஹோட்டல்னு சொல்லிட்டு 4 ஹோட்டல் ஆரம்பிச்சா அங்கே போய் 4 பேர் சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு பரவி எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சா அப்போ போராட்டம் பண்ணுவாங்களா மக்கள்? ஸ்டாப் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகவே விட மாட்டோம்ல. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இந்த கேமரா முன்னாடி நீங்களும் நானே கூட மனிதர்களில் என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் மனிதர்களை கொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. சரி, நீங்கள் நிறைய இடத்துல போய் பேசியிருப்பீங்க, எதிர்ப்புகள்லாம் வந்திருக்கும். யாரும் உங்களை தாக்கியிருக்காங்களா? ஃபிசிக்கலாக தாக்கியிருக்காங்களா கேட்டிங்களா? என்னை ஒரு வாட்டி பெங்களூரில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி போலீஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு ஆக்டிவிசம் பண்ணிகிட்டு இருந்தோம் போர்டு பிடிச்சிட்டு. என்ன போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகலைஸ் டாக் மீட், நாய்க்கறியை வந்துட்டு சட்டப்பூர்வமாக்கணும், என்னோட பெட்டிஷனில் சைன் போடுங்கன்னு போர்டு வச்சுருந்தேன். ஏன் அது இட் இஸ் கால்ட் ரிவர்ஸ் சைக்காலஜி. ஓ ஓகே 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 புரியுது. ஏன்னா நீங்கள் எனக்கு வந்தோடனே கேட்டிங்கல்ல ஏன் நான்வெஜ் சாப்பிட்டா என்ன தப்புன்னு, அதே தான் நான் அவன்கிட்ட கேட்பேன். நாய்க்கறி சாப்பிட்டா என்ன தப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் அழுத்தி திருத்தி கேட்பேன். இப்போ அதுக்கப்புறம் அதுக்கு கோழிக்கும் நாய்க்கு என்ன வித்தியாசங்கிற இதில் நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் டெவலப் பண்ணி விலங்குரிமைகள் பற்றி பேசுவோம். ஆனால் இது பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரியாது. டக்குன்னு ஒருத்தன் வந்துட்டு காண்டாயிட்டான், அது எப்படி அவன் நாய் சாப்பிட்லான்னு போடலாம் அப்படின்ட்டு போலீஸ் கூப்பிட்டாங்க, வந்தாங்க. நாங்கள் எங்கள் ரைட்ஸ் சார் அப்படி பேசுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, போர்டு பிடிக்கிறோம் பேசுகிறோம், இது ஒரு சுதந்திர நாடு அப்படின்றோம். போலீஸுக்கு நம்ம உரிமைகள் பேசினாலே பிடிக்காது. எப்போ நான் ஃபோனை கீழே இருக்கணும்னா கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளி கூப்பிட்டு போயிட்டாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாம், இதெல்லாமே நடந்திருக்கு. எனக்கு அப்போ அந்தளவுக்கு மெச்சூராக ஹேண்டில் பண்ண தெரியாது. ஒருத்தங்க திட்டினாங்கன்னா திருப்பி திட்டிடுவேன். சரி, இப்போது உங்கள் அம்மா தாமரை ஸோ நிறையா பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஸோ உங்களுக்காக எழுதின பாடல்கள் உங்களுக்குன்னு தோணுச்சு, எனக்காக இது எழுதியிருக்காங்கப்பா அப்படின்னு எனக்கு தோணுச்சு வளர்ந்ததுக்கப்புறமும், இல்லை இப்போதைக்கு உங்களுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னா என்ன பாடல் நினைக்கிறீங்க? ஆப்வியஸ் ஒன் பார்த்தீங்கன்னா கண்கள் நீயே. ஓகே, கண்கள் நீயே முதல் பாடல் 30 முன் கற்பனைகள் படத்தில் இடம்பெற்றது. அதில் வந்துட்டு என்ன ரெஃபரன்ஸாக வச்சு எழுதியிருந்தேன். என்ன வரிகள் சொல்லியிருக்காங்க? எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இசையாக பல பல ஓசை செய்திடும் ராவணன் ஈடில்லா என் மகன் அப்படின்னு. அதில் தான் எனக்கே ரைட்டிங் மேலே ஒரு ஆசை வந்தது. அது வரைக்கும் நான் அது ஒரு பெருசாக சரி அம்மா அதை எழுதிட்டு போகிறாங்கன்னு இருந்தேன். அதை கேட்டதுக்கப்புறம் தான் ராவணனை இந்த மாதிரி கூட குழந்தைய வந்துட்டு ராவணனை ஒப்பிட்டு வர்ணிச்சிருக்காங்களே, அப்போ தான் எனக்கு கவித்துவம் மேலே வந்துட்டு ஒரு ஆசையே வந்தது. ஏதாவது சாங் எழுதியிருக்கீங்களா? இப்போ போன வாரம் என் பாட்டு ஒன்று வந்தது, ஆல்பம் சாங் ஒன்று, அடாவடி அப்படின்னு ஒரு பாட்டு. ஓகே, முழுக்க முழுக்க அதுவுமே வந்துட்டு ஒரு குத்துப்பாட்டு. ஆனால் ஒற்றுமை, சமத்துவம், சகோதரத்துவம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுகிற ஒரு பாட்டு. நியந்த் அப்படின்னு என்னோட நண்பர் பண்ண பாடல். அவர் என்ன மாதிரி ஒரு விலங்குரிமை ஆர்வலர் தான், போது அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். அவர் பண்ண பாடலுக்கு நான் எழுதியிருந்தேன், இப்போ வந்திருக்கு, அவரோட சேனலில் இருக்குது. அடாவடி பாட்டு பேர். எங்கள் அம்மா எழுதின பிற பாடல்கள் எனக்கு இந்த படத்தில் பச்சை கிளி முத்துச்சரம்ல காதல் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அதில் கையில் வந்த முத்துச்சாரம் சிந்தாமல் என் உள்ளங்கையின் வெப்பத்திலே ஒட்டி கொள்ளுமே, எழில் கொஞ்சம் பச்சை கிளி வந்தாலும் என் வேடந்தாங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று தள்ளுமே. அது அந்த கதையோட ஒன்றி எழுதுவாங்க எங்கள் அம்மா. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன்ல, இயக்குனர்கள் வருவாங்க, இசையமைப்பாளர்கள் வருவாங்க, எங்கள் அம்மா முழுக்க கதை கேட்பாங்க உட்காந்து அவங்க கிட்ட. நானும் பின்னாடி ஒளிஞ்சிருந்து கதை கேட்டுகிட்டே இருப்பேன், என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பாடல் வரிகள் வரப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கதையில் இப்படி சொன்னாங்கல்ல அதனால தான் இது வச்சுருக்கேன் அப்படின்றதான் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்களை கண்டால் பாட்டில் வந்துட்டு இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகள் உன்னோடு கழியுமா, அதனாலேயே எனக்கு வந்துட்டு ரைட்டிங் மேலே ஒரு ஆசை வந்தது அப்படின்னுமே நம்ம சொல்லலாம். சூப்பர் ப்ரோ, தொடர்ந்து நீங்கள் பாடல்கள் எழுதுங்க. ஸோ இதுக்காக அறத்துக்காக நிறைய போராடுங்க. ஸோ வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி எங்களுக்காக டைம் ஒதுக்கி பண்ண. நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. மகிழ்ச்சி.